அந்த பேப்பர் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். சொல்லல இங்கேயே செத்து போயிடுவேன். என்ன பிடிக்கிற? என்ன ஆபீசர் கொண்டுட்டு தப்பி ஓடுது அவங்க. பிடிக்க வேண்டியது ஒன்னதான். ஹலோ, மேனேஜர் கிருஷ்ணவேணி தானே பேசுறது? ஆமாங்க. உங்க தங்கச்சி துர்காவை போலீஸ் அரெஸ்ட் எதுக்காக? அந்த விவரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க என்னங்க? என்ன? துர்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காக? எதுக்கு போனேன்னா என்ன சொல்றது யோரானா? கனகராஜ் ஆளுங்க தன்னை கொல்ல போறாங்கன்னு என்கொயரி ஆபீசர் பிரகாஷ் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. இந்த நிஜத்தை நீங்க நம்ப முடியலன்னா பிரகாஷ் பணத்தை எடுத்துட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியாது.
பிரகாஷ் போலீஸுக்கு போன் பண்ணுவாரே தவிர இவங்களுக்கு எப்படி பண்ணுவாரு யுவர் ஆனர்? யுவர் ஆனர், அவர் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணி எங்கேஜ்டா இருக்குன்னு எனக்கு கிட்டக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு. இந்த எஸ்ஐ கிட்ட தான் பேசினேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? எஸ். இல்ல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல யாரோ செத்து கிடக்கிறதா ஃபோன் பண்ணாங்க, அதனால நான் வந்தேன். அங்க சந்தேகப்படும்படியா நீங்க சுத்திக்கிறத பார்த்து உங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தேன். இல்ல, கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பு ஒண்ணு எங்க அத்தானை பிடிக்கிறதுக்கு பின்னால போன என்ன வழி மறிச்சு கைது செஞ்சு கொண்டு வந்தீங்க. அவ பொய் சொல்றா யுவர் ஆனர். மச்சினி அரெஸ்ட் ஆன வேதனையில நான் இங்க வந்தா என்னையே குற்றவாளியாக்கி பேசுறா. அந்த நேரத்துல என் மனைவியோட வீட்டுல தான் இருந்தேன். அதுக்கு இவளே சாட்சி. என்ன, நீ வீட்ல இருந்தியா? அதுக்கு எங்க அக்கா சாட்சியா? சொல்லு சொல்லு, கூடல நின்னு சொல்ல சொல்லு, என் மேல ஆணையா சொல்ல சொல்லு. பாருங்கம்மா, ஆபீசர் இறந்து போன சமயத்துல உங்க கணவர் எங்க இருந்தாரு? வீட்ல தான் இருந்தாரு. என் தங்கச்சி அரெஸ்ட்னு போன் வந்த உடனே நான் தான் அவரை தூக்கத்துல இருந்து எழுப்பினேன். உன் புருஷனை நீ எழுப்பலடி, நியாயத்துக்கு எதிரா பின்பாட்டு பாடுற. பொட்டில ஏறினதும் உனக்கு தானே ஞாபகம் வந்துச்சா? பைத்திய மாதிரி பேசாத. உன்ன மாதிரி அவர் எப்பவும் பஜாரோடைய சண்டை போட்டுக்கிட்டு இல்ல, பரிசுத்தமான குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுத்து கேவலப்படுத்துறியா நீ? என்ன, நான் வேணும்னு போய் பேசுறேனா? நீ வேணும்னு சொல்றியோ அப்பாவித்தனமா சொல்றியோ எனக்கு தெரியலடி. ஆனா நீ சொல்றதெல்லாம் போய் தான். ஆமாண்டி, நான் பேசுறதெல்லாம் போய் தான். வேலை இல்லாம நடுராத்திரியில ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போனேன். அங்க வேலை இல்லாத இந்த எஸ்ஐய கூப்பிட்டேன். வேலை இல்லாம இதெல்லாம் நானே செய்யறேன். ஒரு நேர்மையான ஆபீசரை கொலை செஞ்சா அதிகாரிங்க கண்டுக்காம இருக்காங்க. என் சொந்தக்காரங்க போய் சொல்றாங்க. இன்னும் நான் என்ன பேசணும் யோரானா? பேசாத அந்த பொம்மை தலைமையில கை வச்சு பேசவா? பேச்சு மாத்தின இந்த பொம்மை தலைமையில கை வச்சு பேசவா? இது கொலை கொலை கொலை. இது கொலையா இல்லை விபத்தா என்று முடிவாகவில்லை. அதனால் தக்க சாட்சி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று பிராசிக்யூஷன் சார்புக்கு உத்தரவிட்டு அதுவரையில் குற்றவாளியை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறோம். சாரி துர்கா, நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இருந்தா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க சார்? நாளைக்கு நீங்க ஊர்ல இருக்கீங்கல்ல, கோர்ட்ல எனக்கு தண்டனை விடாம காப்பாத்துவீங்களா? எஸ்ஐ சொல்ற சாட்சியம் செல்லாதுமா. செல்லாம போறதுக்கு அந்த எஸ்ஐ இப்போ சஸ்பென்ஷன்ல இல்ல சார், உத்தியோகத்துல இருக்காரு. கனகராஜ் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காமா. அப்புறம் அதே கணக்குல ஜட்ஜ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். பாருமா, பணம் உள்ளவங்களோட மோதிட்டேன், கண்டிப்பா 6 மாசம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் சொன்னா நான் தண்டனை அனுபவிக்கணும். அப்படிதானே சார்? இல்லம்மா, இந்த கேஸ் விஷயத்துல நான் தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக்கிறேன். நீ விடுதலை ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இந்த பொண்ணை பார்க்க அவங்க அக்கா வந்திருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லு. என்னம்மா அது? அக்காவோட பேசுறதுக்கு என்ன? புருஷனை குருட்டுத்தனமா நம்பின என் அக்கா கண் திறக்கிற வரையில அது கண்ணில் நான் பட மாட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? உண்மையை தானே சொன்னேன். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுல இருந்த விஷயம் பொய்யா? துர்கா எப்பவும் போய் பேசாது. அப்படின்னா என் மனைவி சொல்றது பொய்யா? அது சரி, நீ யாரா என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? என்ன அப்படி பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. பொல்லாத ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணுக்கு பல வீசுறதுக்காக உனக்கு பொம்பளை வேஷம் போட வச்ச பொண்ணு. பொண்டாட்டிய மோசம் பண்ணி வாடுறவ நீ யாரா சொல்றது? ராஸ்கல். ஏய், வா சொல்றேன். மரியாதை இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு போயிடு, இல்லாட்டி பண்ண கொன்னுடுவேன். ஏய் அசோக், அசோக் இல்லடா. உனக்காக இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன். இப்ப நீ வெளியே போயிட்டா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே துர்காவுக்காக தான். அவ இல்லாத வீடு, விக்கிரகம் இல்லாத வெறும் கோயில். வரேன்டா. வேண்டாத ஒரு கடிதம் வந்து என் விதியுடன் விளையாடுகிறது. ஐயையோ ஐயையோ ஐயையோ. சார் போஸ்ட். அங்க போட்டு போ. ஸ்டாம்ப் எல்லாம் வந்திருக்கு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் லாஸ். யாருக்கு? அசோக் குமார். அவன் வீட காலி பண்ணிட்டு போயிட்டான். போகும்போது குப்பை தொட்டில போட்டு போ. குப்பை தொட்டி இல்லையா? இது நீ கஷ்டப்பட்டதுக்கு. இது உன் பொண்டாட்டிய கோர்ட்ல பொய் சொல்ல வச்சதுக்கு. ஆமாமா, கஷ்டப்பட்டு பொய் சொல்ல வச்சேங்க. ஐயா, செத்து போன ரயில்வே ஆபீசர் பதவிக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண புது ஆபீசரு அங்க மன்மத நிலையில மயங்கி இருக்காரு. ஆபீசர் சார், உங்க ப்ரோகிராம் முடிஞ்சதும் ஐயா கீழே வர சொன்னார். ஆபீசர் சார், இதோ 10 லட்சம். வேலை முடிஞ்சது இன்னும் 10 லட்சம் தர்றேன். என்ன எழுதணும்னு என் லாயர் சொன்னார்ல? சொன்னார்.
பாலத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டினீங்க, தீவிரவாதிங்க தான் பாம்பு போட்டு உடைச்சிட்டாங்க. இவர் என்னங்க பணத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல இருக்காரு? காசி சார், என்ன சிந்தனை? நாளைக்கு விவசாயிங்களுக்கு பணம் பட்டுவாடை செய்யற நாள். பேங்க் லாக்கரை திறந்த உடனே பணம் போயிட்டது தெரிஞ்சு கிருஷ்ணவேணி என்ன பாடுபடுவாளோ? சார், இந்த பேங்க் மேனேஜர் இவங்க தான். கேஷ் திருட்டு போச்சுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேத்து முந்தா நாளும் பப்ளிக் ஹாலிடே சார். இன்னைக்கு காலையில லாக்கர் ரூம் திறந்த உடனே ராபரி. மொத்த சாவிங்க எத்தனை? 6 சார். 6 சாவிங்கள்ல 3 சாவி கேஷியர் கிட்ட இருக்கணும் இல்லையா? 3 நாளைக்கு முந்தி கேஷியருக்கு லீவ் சாங்ஷன் ஆகலங்கிற கோவத்துல அந்த சாவிங்களையும் என்கிட்ட தந்துட்டு போனாரு. 1 இல்ல 2 இல்ல 6 சாவிகள் எப்படி காணாம போச்சு? கேஷியர் இவர்தான் சார். அம்மோ, நான் பொண்டாட்டி புள்ள ஓடிக்காரன் சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பப்ப சீட்டாடுவார் சார், அப்பப்ப தண்ணி கூட அடிப்பார் சார். ஏன் நீ இருந்தா என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கிய? சைலன்ஸ். சோ கடந்த 4-5 நாளா பேங்க் சாவியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த விஷயத்தை ஜெனரல் மேனேஜருக்கு. ஆல் ரைட் மிஸ்டர் பாலு சார், இவங்க வீட்டை நாம சோதனை செய்யணும். நல்லா சோதனை பண்ணுங்க. என்னம்மா என்ன இதெல்லாம்? பாட்டிமா, அம்மா, அக்கா. சார், என் மனைவி நெருப்பு சார். அத்தனை கோடி ரூபாயை கொண்டாந்து எங்க சார் ஒளிச்சு வைக்க முடியும்? அதுதான் உண்மைன்னா இந்நேரம் அந்த பணத்தோட எங்கேயாவது நாங்க ஓடி போயிருப்போம். சார், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. எந்த எவிடன்ஸ் கிடைக்காட்டி போனாலும் இந்த கேஸ்ல நீங்க சந்தேகத்துக்குரிய நபர். எங்களுக்கு தெரியாம இந்த சிட்டியை விட்டு நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாது. சார், சார், ராஜதானி பில்டர்ஸ் ஓனர் கனகராஜ் ஒரு நாள் பேங்க்குக்கு வந்தாரு. ஒரு வாரத்துல திருப்பி தரதா சொல்லி அனாதரைஸ்டா 6 கோடி ரூபாய் கேட்டார் சார். வணக்கம், வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் வருவேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அது இவர் ஒரு திரிகால ஞானிங்க, யாரு வரதையும் சொல்லிடுவாரு. கனகராஜ், நீங்க பேங்க்குக்கு போய் இந்த கிருஷ்ணவேணி கிட்ட 6 கோடி லோன் கட்டிங்களா? ஆமாம் பிரதர், சிஸ்டர் ஏதாவது அடமானம் வைக்க சொன்னது, தலையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப மறுநாளே நீங்க ரயில்வே ஆபீஸ்ல 6 கோடி ரூபாய் எப்படி கட்டினீங்க? அப்படின்னா நான் திருடனா? என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க? ஏற்கனவே பிரிட்ஜ் பிரச்சனையில என் மானமே போயிருச்சு. அந்த 6 கோடியை கட்டுறதுக்காக ஊரு பூரா சுத்தி 1500க்காக கண்டவங்கால எல்லாம் புடிச்சு புரோனர் எழுதி கொடுத்த பணம் வாங்கியிருக்கேன். தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. பேங்க் கொள்ளையில உங்களுக்கு சம்மந்தம் உண்டு. அந்த பணத்தை தான் டெபாசிட் பண்ணீங்க. சிஸ்டர், அனாவசியமா பழி போட்டீங்கன்னா உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இங்க போடு பார்க்கலாம். அன்னைக்கு பேங்க்ல நீ என்ன சொன்ன? பழைய ஆபீசரோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அக்கவுண்ட் இல்லாமலே பணம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கம் தானே நீ சொல்லல? சொல்லல. யூ ஆர் லையிங். வாங்க சார், இவர் டெபாசிட் பண்ண ரயில்வே ஆபீஸ்க்கு போலாம். அங்க கேஷ் அப்படியே இருந்தா 500 rupees நோட்ஸ் எத்தனை இருக்கு, 100 rupees நோட்ஸ் எத்தனை இருக்குன்னு எல்லா சீரியல் நம்பர்களோட சொல்றேன். உன் திருட்டு தரத்தை வெளிப்படுத்துறேன். வாங்க. சாரி சார், அந்த கேஷ் எல்லாம் அப்பவே விநியோகம் பண்ணிட்டோம். திருட்டு வழி முடிச்சா மாட்டிக்குவீங்க. அன்னைக்கு ஈவோ பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி பாலம் இடிஞ்சு போனதுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு, சந்தேகப்படுறவங்க மேல சார்ஜ் ஷீட் தயாராகிட்டு இருக்குன்னு சொன்னாரு. டெபாசிட் ஆன கரன்சிங்க நம்பரை கூட குறிச்சு வச்சிருக்கதா சொன்னாரு. அவர் நம்பர்ஸ் நோட் பண்ண அந்த பேப்பர் எங்க இருக்கு? கேஷ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பேப்பர்லாம் அவர் கொண்டு போயிட்டாரு. எஸ் சார். ஐ சி. விசாரணை சமயத்துல பிரகாஷ் எங்க இருந்தாரு? ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்லங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தத பெரியவர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் பாலு, கொலை நடந்த மறுநாளே அவர் இருந்த அறைய சோதனை போட்டு அங்க கிடைச்ச பொருளை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன் சார். அதுல அப்படி பேப்பர் எதுவும் இல்ல சார். சாரி கிருஷ்ணவேணி, அந்த பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளி கிடைக்க மாட்டான். லெட்டரா யாருக்கு? உங்க வீட்ல வாடகைக்கு இருக்காரு அசோக் குமார், அவருக்கு. அவன் இங்க இல்ல சார். ஒரு 7 rupees கொடுங்க. 7 rupees எதுக்கு? இந்த கவர் மேல ஸ்டாம்ப் போட்டல சார். 7 rupees சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. உன்னை வெட்டிடுவேன் டேய். இப்பவே அந்த மடை என்கிட்ட 5000 ரூபாய் லாஸ். இன்னும் 7 rupees கட்டணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு? செத்தாலும் கட்ட மாட்டேன்டா. ஐயா ஐயா, பேங்க் திருட்டு எங்க வெளியே வந்துருமோன்னு, செத்த ஆபீசர் ரிப்போர்ட் எங்க கிடைச்சிருமோன்னு பொழுது விடிஞ்சதுல இருந்து இங்க துடியா துடிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கணபதி ஹோமம் செய்யறதுக்காக புரோகிதரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம்
என் பேரு மஞ்சக்குடி மகாலிங்க சாஸ்திரி. ஹோமம் பண்ணி விபூதி எடுத்து பூசினா மொத்தமும் போயிடுங்க. என்ன ஐயாவோட எல்லாரும் போயிடுவோமா? இல்ல கஷ்டம் போயிடுங்க. எனக்கு கஷ்டம் வராது பிரதர். டைம் பேட்னா வந்துரும் பிரதரு. ஏ சாமி, ஹோமம் எனக்காக இல்ல, ஜெயில உள்ள என் தம்பிக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அனுகூலமா சொல்லி சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்கு பூஜை செய்யுங்க. பாருங்க பிரதரு, விடிஞ்சது விஷயம் உங்களுக்கே தெரிய போகுது. அந்த பொண்ணு எங்க இருக்கா? விமன்ஸ் பிளாக்ல 9 நம்பர் செல்ல இருக்கா. இது டூப்ளிகேட் சாய் சார், ஜாக்கிரதையா போங்க. இதை நான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், என் வேலைக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் சார். பராசக்தி மகாசக்தி மந்திரகாளி ஜெய் ஹோ. ஜெய் காளி. தேவா என்ற இந்த கைதி சிறையில் இருந்த ஒரு பெண் கைதியை கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக மேலும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறார்.